ஹாய்ங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கிரேப் ப்ரூச்சுங்க. இது வந்துட்டு நார்மல் நீடிலேயே நம்ம போடலாம். அதுக்கு வந்துட்டு பஞ்ச் பீடு இந்த கலரில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு டியூப் பீட்லேயே கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியான பீடு. அப்புறம் வந்துட்டு லீஃப் சீக்வன்ஸு, நார்மல் நீடில், ஷூயிங் த்ரெட்டு, மார்க் பண்ணுறக்கு ஒரு பென்சிலு, கட்டர். சரிங்களா? இதை வச்சு தான் வந்துட்டு இந்த கிரேப் ப்ரூச் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ஆரியன்லேயே சொல்லி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுலேயும் நான் சொல்லித்தரேன். இனிமேல் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது கிரேப் ப்ரூச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக போட்டும் நீங்கள் மார்க் பண்ணலாம். மேலே 5, கீழே 4, 3, 2, 1 அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியும் நம்ம வந்துட்டு கிரேப் ப்ரூச் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி திலகம் வந்துட்டு திருப்பி வச்ச மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணியும் போடலாம். இப்போது கீழே வந்துட்டு நீடில் எடுத்துட்டு ஒரு பீடை லோட் பண்ணி போட்டுருங்க. இந்த ஹோல்ஸ் வந்துட்டு சைடாக வர மாதிரி கொடுத்துருங்க. ஆரியை பொறுத்த வரைக்கும் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் நீடில் பிடிக்கணும் அப்படின்றது. பட் ப்ரூச் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நமக்கு தோன்றதை நம்ம டிசைனாக கொண்டுட்டு வரலாம். இதே மாதிரி நான் இப்போ போட்டேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த பீடை இது ஃபுல்லாக நிரப்பிடுங்க. உங்களுக்கு வந்துட்டு அழகாக ஒரு திராட்சை பழ கொத்து மாதிரி இருக்கும். இந்த ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். அடுத்தது நான் ஸ்டெம் எப்படி கொடுக்குறது, லீஃப் எப்படி கொடுக்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போது மேலே த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரே ஒரு பீடை மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழே கொடுக்குறோம். இதே மாதிரி கொடுக்கணும். நான் எப்பவும் போல் வந்துட்டு வேறு கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் வந்துட்டு சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே திராட்சை கொத்து வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இனி மேலே வந்துட்டு ஸ்டெம் போர்ஷன் எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கீழே அப்படியே இப்படி சாய்வாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 ஒன்று வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. நீங்கள் இப்படி சாய்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீட்டாக இருக்கும். பீட் கலர் த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஸ்டெம்முக்கு ஒரு லைட்டாக இப்படி நான் ட்ரா பண்ணி இதில் வந்துட்டு இந்த டியூப் பீடை நான் கொடுத்துக்க போகிறேன். எனக்கு ஆரி தெரியும் அப்படின்றதுனால ஆரிலேயே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு தெரியாது அப்படின்னா நார்மல் நீடிலேயே ஸ்டிச் பண்ணலாம். இது நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணுறது தான். நமக்கு ஆரி தெரிஞ்சால் ஆரிலேயும் ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? இப்போது நான் வந்துட்டு ஒன் சைடு வந்துட்டு ஸ்டெம் போர்ஷன் ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு கட் பீடாக இன்செர்ட் பண்ணி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு கட் பீடாக மட்டும் இறக்குங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ஸ்பெஷல், ப்ரூச்சோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் போடலாங்க. ஆரி மாதிரி ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸில் தான் போடணும் அப்படின்றது கிடையாது. நம்ம நார்மல் நீடில் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதுனால நாட்டு இங்கே நாட் போட்டு விட்ருங்க. ரெண்டுமே கனெக்டிவிட்டியாக தெரியும். இப்போது லீஃப்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரி தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி போடணும். இது வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் போடலாம். அதனால தான் நான் இன்றைக்கி இந்த கிளாஸை நான் எடுக்கிறேன். இங்கே அங்கங்கே நம்ம லீஃப் வச்சு விட்டுறலாம். நான் இப்போ கையில் இருக்கிற கலர் நான் வந்துட்டு வைக்கிறேன். நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறத வச்சுக்கோங்க. உங்களோட ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ்க்கு கையில் இருக்கிற கலர் வைங்க. இந்த மாதிரி வச்சு இந்த கேப்பில் ஒரு டியூப் பீடை ஸ்டிச் பண்ணி விட்டார போகிறேன். இந்த ஹோல்ஸ் டு இந்த ஹோல்ஸ்க்கு ஒரு டியூப் பீடை ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா ப்ரூச் ரொம்ப அழகாக வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப கேப் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அங்கங்கே ஒரு குட்டி சுகர் பீடு மட்டும் அங்கங்கே வச்சு ஸ்டிச் பண்ணி விட்ருங்க. நான் இப்போ சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணலை. நீங்கள் கேப் தெரிஞ்சுது அப்படின்னா சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு கிரேப் ப்ரூச் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதை நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். போடாததுக்கு முன்னாடியும் ஸ்டிச் பண்ணாததுக்கு முன்னாடியும் நீங்கள் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணின பிறகும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். உங்களோட இமேஜ் என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி நார்மல் நீடில் வீடியோஸும் போடட்டுமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது வந்துட்டு ப்ரூச் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்களேங்க, கிரேப் ப்ரூச். சரிங்களா? இது வந்துட்டு பீட் இந்த கலரில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு கையில் இப்போ என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ளவுஸில் ட்ரை பண்ணும்போது அதுக்கு மேட்சாக வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.